தெய்வத்தை நோக்கி பார்ப்போம். இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 9வது மாதம் 3வது இந்த ஆராதனையிலே, பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையிலே பங்கு பெறுகிற உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்ல ஆராதனை நடத்தினோம். சங்கீதத்தை விலக்கி நல்ல அழகாய் பேசின தம்பி கிப்சன் அவர்களை இன்னும் ஆவியானவர் எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்போது தேவனுடைய வார்த்தைகளை கேட்கப் போகிறோம். ஆண்டவர் அவர் இந்த உலகத்தை உண்டாக்கும் போது சகலத்தையும் 6 நாள்ல படைத்து விட்டார். 7ஆம் நாள் ஓய்வு நாள். முதல் நாள் என்னென்ன உண்டாக்க வேண்டுமோ உண்டாக்கிவிட்டார். 2வது நாள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து முடித்தார். 3வது நாள், 4வது நாள், 5வது நாள் மனிதன் வாழக்கூடிய சகலத்தையும் இந்த பூமியிலே அவர் உண்டாக்கினார். ராமன் சொல்லமா? 5 நாள் என்று சொன்னால் இன்னைக்கு நாளைக்கு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் அப்படி அல்ல. ஒரு நாள், முதல் நாள் எதை உண்டாக்கினாரோ அதற்கப்புறம் ஆண்டவர் யோசித்து நிதானித்து பல ஆயிரம் வருஷங்கள் கழிச்சு 2வது நாள் வேறு ஒன்றை உண்டாக்கினார். ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. காரணம், மனிதனை உண்டாக்கும் போது இதை ஆராய்ச்சி செய்வான் என்று கர்த்தர் அறிந்து மனிதன் வானத்தில் ஏற வேண்டும், நட்சத்திரத்துக்குள் போக வேண்டும், சந்திர மண்டபத்துக்குள் போக வேண்டும், சூரியனை ஆராய்ச்சி செய்ய வேண்டும், பூமிக்கு அடியில போய் ஆராய்ச்சி செய்ய வேண்டும், சமுத்திரத்துக்குள் போய் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று அந்த விஞ்ஞானிகளை ஒரு நாள் படைத்துவிட்டு பல ஆயிரம் வருஷங்கள் கழிச்சு இன்னொரு நாள் என்னத்தை உண்டாக்கணுமோ அதை உண்டாக்கினார். இன்னும் பல லட்சங்கள் வருஷங்களை கழித்து 3வது நாள் எதை படைக்க வேண்டுமோ படைத்தார். இன்னும் பல லட்சங்கள் கழித்து 4வது நாட்களை எதை உண்டாக்க வேண்டுமோ படைத்தார். 5வது நாட்கள் சகல எல்லாவற்றையும் இந்த பூமியில கொடி செடி மரம் எல்லாவற்றையும் படைத்து விட்டு அவர் அப்படியே ரெஸ்ட் எடுத்து பல ஆயிரம் வருஷங்கள் கழிச்சு அந்த 6வது நாளுக்கு வந்தார். ராமன் சொல்லமா? அல்லேலூயா. மனிதனை எப்படி படைக்க வேண்டும் என்று அவர் படைத்தார். மனுஷன் விலா எலும்பு எடுத்து ஏவாளை உண்டாக்கினார். அழகான தோட்டத்திலே அவர்கள் இருவரையும் விட்டு
எல்லா உயிர் ஜீவனங்களுக்கும் பேர் வைக்கும்படியாய் வைத்தார். எதை சாப்பிடக்கூடாதோ அதை ஒதுக்கிவிட்டு எல்லா கனிகளும் புசிக்கலாம் என்று சொல்லி ஆண்டவர் 7ஆம் நாள் ஓய்வு இருந்தார். ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. தேவன் எதை தொடக்கூடாது என்று சொன்னாரோ அதை தொட்டது நிமித்தம் ஆண்டவர் சில வார்த்தைகளை அங்க விதைக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. வாசிக்கலாமா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். நன்றாக கவனிக்கணும். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நெசுக்குவார். என்ன சொல்லப்படுகிறது? நீ அவர் குதிங்காலை நெசுக்குவாய் என்றார். ஆமென் சொல்லுங்க. யாரை பார்த்து சொன்னார்? ஆண்டவர் யாரை பார்த்து சொன்னார்? யாரம்மா பார்த்து சொன்னாரு? சர்பத்தை பார்த்து சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சாத்தான் இன்றைக்கும் என் அன்பு பிள்ளைகளே, அவன் எப்படி இருக்கிறான்? குதிங்காலை மிதித்துக் கொண்டு இருக்கிறான். இன்றைக்கும் உனக்கும் சிரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். ஒரு ஆமென் சொல்லமா? என் அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு சாத்தான் அந்த நாளிலே அவன் எப்படி எழும்பி தேவனுடைய திட்டத்தையே மனிதன் மூலமாய் செய்யக்கூடிய காரியங்கள், தேவன் எதை நினைத்துக் கொண்டிருந்தாரோ அதை சாத்தான் கெடுத்து அது நிமித்தம் அவர் சாத்தானுடைய தலையை நெசுக்குவார், நீயோ குதிங்காலை நெசுக்குவாய் என்று சொன்ன வண்ணமாய் இன்றைக்கு ஆதியிலிருந்து இந்த நாள் வரையிலும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு, அதாவது ஒரு 75 பேருக்கு அங்கே போனார்கள். 70லிருந்து 75, 430 வருஷம். சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் 6 லட்சம் பேர் என்று, சிலர் பேர் 32 லட்சம் பேர் என்று சொல்லுகிறார்கள். இந்த 32 லட்சம் பேருடைய ஜனங்களுடைய குதிங்காலை சாத்தான் நெசுக்கினான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். எப்படி நெசுக்கினான்? பயங்கரமான உபத்திரவம் அவர்களுக்கு கொடுத்து அந்த கால்கள் தாங்கக்கூடியாத பலனை சுமக்கத்தக்கதாக அவர்கள் முதுகினை சுமந்து எதெல்லாம் கொடூரமான வேலையோ அதை செய்து அந்த கால்கள் தடுமாறிக்கூடிய விழக்கூடிய அப்படிப்பட்ட உபத்திரத்தை அந்த நாளிலே சாத்தான் பார்வன் உள்ளத்திலே புகழ்ந்து குதிங்காலை நெசுக்கும்படியாய் செய்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். தேவன் பார்த்தார், இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாய் அவர்களுக்கு முன்பாக மோசே அனுப்பினார். மோசே வந்து முதல் தலையை நெசிக்கிறார். அது என்ன தலை என்று சொன்னால்
நைல் நதி. பார்வோன் அதைதான் அப்பா தெய்வம் என்று வணங்கிக் கொண்டிருந்தான். அவன் வணங்கிட்டு போனதுக்கு அப்புறம் அவனுடைய மந்திரிமார்கள் வணங்கணும். அவர்கள் வணங்கிட்டு போது ராணுவங்கள், அவர்கள் வணங்கிட்டு போகும்போது இஸ்ரவேல் ஜனங்களும் வணங்க வேண்டும். ஆமென் சொல்லமா? ஹல்லேலூயா. சில ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்க மாட்டார்கள், சிலர் பயந்து கொண்டு போய் அப்படி செய்தார்கள். அதுதான் அவர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிந்தையிலே பதிவாகிவிட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க. எகிப்து தேசத்துல 10 வாதைகள் வந்தது என்று சொன்னால் அது வாதைகள் அல்ல, 10 தெய்வத்துடைய தலைகளை கர்த்தர் நெசுக்கும்படியாய் மோசே கொண்டு செய்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. தம்பி கிப்சன் அவர்களை இன்றைக்கு மெசேஜ் கொடுப்பா என்று சொன்னேன். அப்பா நீங்களே கொடுத்துருங்க என்று சொன்னார். கிப்சன் வீட்டில இருந்து 10:15 வந்தேன். அதுக்கப்புறம் இங்க சில வேலைகள் செய்துவிட்டு படுத்து 12 மணிக்கு படுத்து கொண்டு செல்போன்ல தான் இந்த மெசேஜ் எடுத்தேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அம்மாவும் கத்துனாங்க, காலையில எழுந்திருக்கணுமே, படுத்து தூங்குங்களேன்னு சொன்னாங்க. ஏமா நான் வீணாய் பார்க்கவில்லை, ஆண்டுடைய வசனத்தை நாளைக்கு பேசும்படியாய் எடுக்கிறேன் என்று சொன்னார். நான் வந்து படுத்தால் என்னுடைய சிந்தை வேதத்தில் இருக்கிற எங்கெங்க என்னென்ன காரியங்கள் இருக்கிறது என்று அந்த சனிக்கிழமை நைட்டு தூங்கவே மாட்டேன். அப்படியே என் சிந்தை இந்த வேதத்துல தான் அப்படியே கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய சூழ்நிலையில் வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படி செல்போனை பார்த்து விட்டு தான், வசனங்களை பார்த்து விட்டு தான் படுத்து விட்டு, அப்படியே எங்கெங்க என்னென்ன யாருடைய தலைகளும் யாருடைய கால்களும் நெசுக்கப்படுகிறது என்று அப்படியே என் சிந்தையை கொண்டு போனேன். கர்த்தர் இன்றைக்கு அவருடைய வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் என் நாவில் வைத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. 10 வாதைகளை மோசே அடிக்கிறார் என்றால் தலையை நெசுக்கினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. முதல் தலை எதை நெசுக்கிறார் என்றால் நைல் நதி அப்பா தெய்வம். ஒரு ஆமென் சொல்லுங்க. என் ஜனங்களை விடுவிக்கிறியா இல்லையா என்று மோசே கேட்கும் போது விடுதலை பண்ண மாட்டேன் என்று அவன் இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன் கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களுடைய குதிங்காலை மிதித்தவன், நெசுக்கினவன். இந்த ஜனங்களுக்கு சிந்தையிலே தெய்வம் யார் என்றால் எகிப்து தெய்வம் தான் இவர்களுடைய சிந்தையிலே காணப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதில் இருந்து விடுதலையாக்கும்படியாகத்தான் முதல் தலையை மோசே நெசுக்கிறார் என்றால் ஒரே அடி நைல் நதி அடித்தார், ரத்தமாய் மாறிவிட்டது தண்ணீர். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கிறார்கள், தெய்வத்தை பார்த்ததில்லை. வானத்தையும் பூமியும் அந்த சராசங்களையும் படைத்த தேவன் யார் என்று தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பு தேவன். அவர் எப்படி இருக்கிறார், அவருடைய உருவம் என்னது, அவர் யார் என்று தெரியாது. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பார்த்தது எல்லாம் எகிப்து தெய்வம் தான். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த நைல் நதியை மோசே அடிக்கும் போது ரத்தமாய் மாறிவிட்ட பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கிறார்கள், இஸ்ரவேல் தேவன் இந்த தெய்வத்துடைய பெரியவரா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இவனுடைய வாய் உடைந்து தலை உடைந்து ரத்தம் வருகிறது என்று நினைத்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென்.
அல்லேலூயா. என்ன சொல்லப்படுகிறது? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நெசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நெசுக்குவாய் என்றார். முதல் தலையை எங்கே நெசுக்கிறார் என்றால், எகிப்து தேசத்தின் 10 தெய்வங்களை அவர் தலையை நெசுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஏன் 10 தெய்வங்களை அடிக்கும்படியாய் கர்த்தர் அங்கு செய்தார்? இந்த இஸ்ரவேலுடைய சிந்தை மாறி இஸ்ரவேல் தேவன்தான் மெய் தேவன் என்று அறிந்து கொள்ளும்படியாய் அதுக்கப்புறம் தான் வெளியே கொண்டு வந்தார் ஆண்டவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. கொண்டு வந்த பிறகு இந்த எகிப்து விடல, இவர்களுடைய காலை நெசுக்கும்படியாய் ராணுவங்கள் பின்தொடர்ந்து வரும்போது இந்த ஜனங்கள் மீண்டுமாய் பயந்தார்கள். பயந்தது நிமித்தம் என்ன சொன்னார்கள் என்றால், நாங்கள் எகிப்திலேயே இருந்திருக்கலாமே, இப்படிப்பட்ட வனாந்தரத்திலே கொண்டு வந்து இன்னும் எங்களை பிடித்து கொண்டு போய் இன்னும் எங்கள் காலை நெசுக்குவானை என்று பயந்ததினாலே மோசே சொன்னார், கர்த்தர் சொன்னார், இன்றைக்கு காணும் எகிப்தினை இனி காண மாட்டாய் என்று சொல்லி சமுத்திரத்தை அவர் 2ஆக பிளந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கு நிற்கும்போது வேற எந்த வழியும் இல்லை அவர்கள் தப்புவிக்க. சேனை பின்தொடர்ந்து வருகிறது. இவர்களுக்கு இருதயம் அல்ல, அதாவது கொந்தளிப்பாய்விட்டது. என்ன நடக்குமோ, பிடித்து கொண்டு போய் எங்களை எப்படி சித்திரவதைப்படுத்துவானோ, எங்கள் கால்களை மீண்டுமாய் நெசுக்குவானோ என்று பயந்து கொண்டிருக்கிற நேரத்திலே சிவந்த சமுத்திரம் 2ஆக பிளந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இது சாந்தி ஆகமா என்று அப்படியே அவர்கள் பார்க்கும்போது என் அன்பு பிள்ளைகளை ஜனங்களை வழிநடத்தினார். ஆமென். ஒரு நொடி பொழுதிலே எகிப்து தேசத்தின் தலையை ஆண்டவர் நெசுக்கி போட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். ஒரு ஆமென் சொல்லமா? பெரிய ஆண்டுடைய வார்த்தை இது. பல ரகசியங்கள் அடங்கியிருக்கிறது. இதை இன்னும் தியானித்து இன்னொரு நாளைக்கு விரிவாய் பேச போகிறேன். பரிசுத்த ஆவியினுடைய சமூகத்தில் கிட்டி சேர்ந்து என் அன்பு பிள்ளைகளே, எது வரைக்கும் வருகிறது என்றால், அதாவது 120 தேசத்தை ஆண்டு கொண்டிருந்தான் பாருங்க, அது வரைக்கும் இந்த வார்த்தைகள் பின்தொடர்ந்து வருகிறது. அந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் பின்தொடர்ந்து கொண்டு இந்த வசனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லமா? அடுத்தது வாசிப்போம். இதுல சொல்ற 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுவோம். நான்காம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்தில் வருகிற போது இஸ்ரவேல் எல்லோரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரித்து சத்தமிட்டார்கள். அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தர் கேட்டபோது, எவருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள்.
பின்பு கர்த்தரின் பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. என் அன்பு பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தர் ஜனங்களுக்கும் யுத்தம் நடந்தது. யுத்தம் நடக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தர் ஜனங்களுக்கு முன்பாக, இராணுவங்களுக்கு முன்பாக மடிந்து விழுந்து 4000 பேர் மரித்து விட்டார்கள். என்ன இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அசிங்கமாக மாறிவிட்டது, கேவலமாக மாறிவிட்டது. கர்த்தர் நம்ம கூட இல்லையா என்று நினைத்து அந்த யுத்த தளபதி நினைச்சிருக்கலாம், நமக்கு வெற்றி வர வேண்டும் என்றால் போய் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வாருங்கள் என்று ஆசாரியர்களுக்கு கட்டளையிட்டு பாளையத்துக்கு முன்பாக, என் அன்பு பிள்ளைகளே, அதை சுமந்து கொண்டு வந்தார்கள். சுமந்து கொண்டு வந்து பாளையத்தை இறக்க வைக்கும் போது பூமியே அதிரத்தக்கதாக ஆர்ப்பாரிப்பு கொண்டார்கள். உடன்படிக்கை பெட்டி என்றால் சாதாரணது அல்ல. எவன் தோறாலும் செத்து போயிடுவான். ராமேட் சொல்லுங்க. எந்த தேசத்துக்கு வந்து அது சாபமா மாறிடும். சாதாரண ஆசாரியன் கூட போய் தொட முடியாது. ஆசாரியர்கள் மட்டும்தான், சுமக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் சுமக்க வேண்டும். இப்படி தேவன் அதை பாளையத்திற்கு முன்பாக கொண்டு வரும்போது பெலிஸ்தர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் சத்தத்தை கேட்டு அவன் சொல்லுகிறான், ஐயோயோ, எகிப்திலே இப்படிப்பட்ட ஒரு இஸ்ரவேலின் தேவன் பாளையத்தையே முறியடித்தார்கள், நம்மை எந்த மூளைக்கு என்று பயந்தார்கள். அதுவும் உடன்படிக்கை பெட்டி வந்துவிட்டது, தேவனுடைய மகிமை அதில் காணப்படுகிறது என்று பெலிஸ்தருடைய இராணுவங்கள் சொன்னது நிமித்தம் அவளுடைய தளபதி என்ன சொன்னான், என் அன்பு பிள்ளை, இதற்கெல்லாம் பயப்படாதே. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே எப்படி அடிமையா ஆனார்களோ, நாம் ஆகப் போகிறதில்லை, அவர்கள்தான் ஆகுவார்கள் என்று சொன்னான். ஒரு ஆமென் சொல்லுங்க. யுத்தம் பயங்கரமாய் நடந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் காலை நசுக்கினார்கள், பயந்து ஓடி போய்விட்டார்கள். பெட்டியும் பிடித்து கொண்டு அதாவது பெலிஸ்தர் தேசத்துக்கு போய்விட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அதை பார்த்து ஒருவன் வந்து சொன்னான், ஏலியுடைய குமாரர்கள் 2 பேரும் மரித்து விட்டார்கள். இந்த ஏலி நல்ல குண்டான மனுஷன், வயது சென்றவன், கண் பார்வை இல்லாதவன், ஆசாரியன். மேலே அமர்ந்து கொண்டு இந்த வார்த்தை கேட்கும் போது மல்லாக்காய் விழுந்து மரித்து போனான். இவருடைய மருமகளும், அதாவது இஸ்ரவேல் மகிமை அற்று போயிற்று என்று குனிந்து பிள்ளையை பெற்றாள் என்று வசனம் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த பெலிஸ்தர் உடன்படிக்கை பெற்றியை பிடித்து கொண்டு போய் எங்க வச்சான் தெரியுமா? ஒரு ஆமென் சொல்லமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். 5வது அதிகாரத்திலே 3வது வசனத்தை வாசிக்கலாம். நன்றாக கவனிக்கணும். அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இரண்டாவது வசனம் வாசிங்க. பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன்
அண்டையிலே தெய்வத்திற்கு முன்பாக வைத்தான். என்ன தெய்வம்? தாகோனுடைய தெய்வம், அதாவது பெலிஸ்தருடைய பெண் தெய்வத்துக்கிட்ட வைத்தான். எதை வைத்தான்? உடன்படிக்கை பெட்டியை. மறுநாள் வைத்துட்டு போயிட்டாங்க. உடன்படிக்கை பெட்டி என்னதென்று, அதனுடைய மகிமை என்னதென்று அவர்கள் காணாமல், இஸ்ரவேல் ஜனங்களுடைய நீ காலை குதிங்காலை நெசிக்கிறாயா என்று கர்த்தர் பார்த்து, உடன்படிக்கை பெட்டி அவ்வளவு சாதாரணமாய் யாராலையும் தொட முடியாது, தூக்கவும் முடியாது. தூக்குகிறவர்கள் அவரைதான் மறித்து விடுவார்கள். பெலிஸ்தர் தேசத்தின் அந்த இராணுவங்கள் உடன்படிக்கை பெட்டியை தூக்குகிறார்கள் என்றால் தேவனுடைய அதாவது பர்மிஷன் இல்லாத தூக்கவே முடியாது. அதை தூக்கி கொண்டு போய் இவன் எங்க வைக்கிறான் என்றால் அவனுடைய தெய்வத்துக்கிட்ட வைக்கிறான், தாகோனின் கோவிலிலே. மறுநாள் என்ன ஆகிறது என்றால், அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது, இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற வீழ்ந்து கிடந்து, அப்போது அவர்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவன் தெய்வம் என்னாச்சு? பெட்டிக்கு முன்பாக தலை குப்புற விழுந்து கிடக்கிறது. அவன் அசால்ட்டா வச்சுட்டு போயிட்டான். அது எப்படி இருக்கணுமோ அந்த ஸ்தானத்துல வைத்து போயிட்டான். மறுபடியும் மறுநாள் வந்து வாசிக்கலாமா? இப்போ 4வது வசனத்தை. அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்த போது, இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையில முகம் குப்புற வீழ்ந்து கிடந்தது அல்லாமல், தாகோனின் தலையும் அதன் 2 கைகளும் வாசற்படியின் மேல் உடையப்பட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியாய் இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு ஆமென் சொல்லுமா? ஒரு ஆமென் சொல்லுமா? அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். என் அன்பு பிள்ளைகளே, இந்த பொட்டி நிமித்தம் இந்த பெலிஸ்தர் தேசம் மாறி 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 5 பட்டணத்துக்கு போய் 5 பட்டணத்தின் அதிபதிகள் எங்களை கொன்று போடுவாடா இங்க கொண்டு வந்தீங்க என்று சொல்லி தேவன் அந்த பெலிஸ்து தேசத்தில் 5 பட்டணத்திலையும் பெட்டி உலாவிக் கொண்டு வரும்போது எல்லா ஜனங்களும் மரித்து போனார்கள். மரிக்காதவர்களுக்கு மூலம் வியாதி வந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தார், சாத்தானே நீ என் குதிங்காலை நெசுக்குவாயா, அதனால தான் உன் தலையை நெசுக்கிறேன் என்று தேவன் அதாவது அந்த ஜனங்களை முறியடித்தார். பயந்து போய் எப்படி தூக்கி கொண்டு போனார்களோ அப்படியாய் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து வைத்தார்கள், வைக்க வேண்டிய இடத்துல. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சும்மா வந்து வைக்கல, அதற்கு சில சுரூபங்கள், மூல வேதைக்கு சுண்டேலிகள் பொன்னால் செய்து பசுமாடை பிடித்து ஒருவரும் கருவலாகாத அதாவது பால் கறக்காதபடி அந்த பரிசுத்தமான பசுவை கொண்டு வந்து அதற்கு ஒரு வண்டியை செய்து இந்த சொர்பங்களையும் சுண்டலிகளையும் பொன்னால் செய்து அதற்கு ஒரு பொட்டி பரிசுத்தமாய் செய்து, இப்படி செய்தாதான் இது எப்படி யார் சொன்னதென்றால் இந்த பெலிஸ்தருடைய தேசத்தின் அதிபதிகள் அதாவது ஜோசர்களையும் குறி சொல்லுவர்களையும் கொண்டு வந்து அவர்களை கேட்கும் போது, தேவனின் கோபம் உங்கள் தேசத்தில் வந்துவிட்டது,
உன் தலையை அவர் நெசுக்குவார் என்று சொன்னார்கள். ஆமென் சொல்லுங்க. இதற்கு எப்படி விடுதலை இல்லையா என்று கேட்கும் போதுதான், இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லும் போது பயபக்தியோடு கூட உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து எந்த இடத்தில் வைக்கணுமோ அங்க வைத்தார்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். பெரிய மெசேஜ் என்ன அதிகமா இருக்கிறது, என்ன வேத ரகசியங்கள் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் மனிதனாய் இந்த பூமிக்கு வந்து மனிதனுடைய பாவங்களை சுமந்து சிலுவையை சுமந்து கொண்டு வரும்போது அங்க சாத்தானும் நிற்கிறான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சாத்தான் பார்க்கிறான். அன்றைக்கு என்னை சாபமிட்டாயே, நீ எனக்கு கட்டளையிட்டையே, அவர் உன் தலையை நெசுக்குவார் என்று சொன்னியே, நீ என் குதிகாலை நெசுக்குவாய் என்று சொன்னியே. இயேசுவை பார்த்து அடி, ரத்தம் சிந்துதல், சரீரம் கிழிக்கப்பட்டு ரத்தம் அவருடைய சரீரத்தில் இல்லை. அந்த சிலுவையை சுமந்து கொண்டு வரும்போது சாத்தான் இயேசுவின் காலை அந்த நேரத்தில் நெசுக்கினதுனால தான் சிலுவையை சுமந்து கொண்டு வரும்போது தடுமாறி கீழே விழுந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கீழே விழுந்தார். ஏன் அவன் நெசுக்க முடியும் தெய்வத்தை? அவர் 100க்கு 100 மனிதனாய் காணப்பட்டு சிலுவையை சுமந்து கொண்டு வர நேரத்தில் தான் சாத்தான் ஆண்டவருடைய காலை நெசுக்கிறது நிமித்தம் என் அன்பு பிள்ளைகளை தடுமாறி சிலுவையை போட்டுக்கொண்டு இப்படியே விழுந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் மரித்தார், இருக்கிறான். 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருக்கும் போது அவன் தலை நெசுக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கும் என் அன்பு பிள்ளைகளே, சாத்தான் நம்முடைய காலை நெசுக்குவான். நாம் நாணமாய் இருக்கணும், நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். வேதத்தை அடிப்படையில் வைத்துக் கொண்டு என்ன விதமாய் சொல்லப்படுகிற வசனங்களை எடுத்து ஜெபிக்கும் போது சாத்தானுடைய தலை நெசுக்கப்படும், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். என் அன்பு பிள்ளைகளே, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நெசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நெசுக்குவாய் என்றார். இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. பயப்பட வேண்டாம். ஜெபிக்கும் போது உன் பக்கத்தில் வருகிற சாத்தான் அவன் தலை நெசுக்கப்படும். எதை குறித்தும் கலங்க வேண்டாம். என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறதே என்று நினைக்கும் போது ஜெபித்தால் தேவனுடைய மகிமை பார்ப்பாய், அவன் தலை நெசுக்குவாய். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஆமென், 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 ஆமென்.